ஓம் நமச்சிவாய. எம்ஜி அஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான நீர் ஸ்தலமாக அமையப்பெற்ற ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தை பற்றி நாம் பார்க்கலாம். திருச்சி மாநகரில் திருவானைக்காவல் என்ற இடத்தில் இந்த ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலின் தல வரலாற்றை பற்றி பார்ப்போம். முன்பு ஒரு காலத்தில் திருவானைக்காவல் என்ற இடத்தில் வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த கானகமாக இருந்தது. வெண்ணாவல் மரங்கள் ஜம்பு மரங்கள் என்றும் அழைக்கப்பட்டன. அங்கு முனிவர் ஒருவர் சிவனை காண்பதற்காக கடும் தவம் புரிந்து வந்தார். அவர் ஜம்பு முனிவர் என்று அழைக்கப்பட்டார். ஜம்பு முனிவரின் தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவர் முன் தோன்றினார். சிவனை கண்டு மகிழ்ந்த ஜம்பு முனிவர் தனக்கு முக்தி கொடுக்குமாறு வேண்டுகிறார். சிவபெருமானோ உமக்கு விரைவில் முக்தி கிடைக்கும் என்று வரம் கொடுத்து ஜம்பு முனிவருக்கு வெண்ணிற நாவல் கனி ஒன்றையும் அளித்துவிட்டு மறைந்து விடுகிறார். இறைவன் கைகளினால் தனக்கு நாவல் கனி கிடைத்த ஆனந்தத்தில் அக்கனியை அப்படியே விழுங்கி விடுகிறார் முனிவர். மீண்டும் ஜம்பு முனிவர் தவத்தில் மூழ்கி விடுகிறார். விதையுடன் வயிற்றுக்குள் சென்ற நாவல் கனி முளைத்து மரமாக முனிவரின் கபாலத்தையும் பிளந்து கொண்டு பெரிய மரமாக வளர்ந்து விடுகிறது. ஜம்பு முனிவருக்கு கபால மோட்சம் அடைந்து விடுகிறார். அவர் உடல் அந்த நாவல் மரத்தினுள் ஐக்கியமாகி விடுகிறது. கைலாயத்தில் சிவபெருமான் தியானத்தில் இருக்கும் போது பார்வதி தேவியார், நான் உங்கள் அருகில் இருக்கும் போது தாங்கள் தியானத்தில் இருப்பது எப்படி சரியாகும் என்று கோபம் கொண்டு கேள்வி கேட்கின்றார். அதற்கு சிவபெருமான், இதற்கு நான் உனக்கு பூலோகத்தில் வந்து பதில் சொல்கிறேன். அதுவரை நீ பூலோகம் சென்று தவம் மேற்கொள்வாயாக என்று பார்வதியை பூலோகம் செல்லுமாறு கட்டளையிடுகிறார். பார்வதி தேவியும் பூலோகம் வந்து தான் தவம் செய்ய ஏற்ற இடத்தை தேடி திருவானைக்காவல் வந்து சேருகிறார். அங்கு ஜம்பு முனிவர் கபால மோட்சம் அடைந்த வெண்ணாவல் மரத்தின் கீழ் வந்து அமர்கின்றார். பார்வதி தேவியும் அருகில் காவேரி ஆறு ஓடுவதை கண்ட தேவியும் ஆற்று நீரை சிவலிங்கம் ஒன்றை வடிவமைத்து சிவ பூஜைகளை செய்ய தொடங்குகிறார். தேவியின் பூஜைகளால் மகிழ்ந்த இறைவன் அவர் முன் தோன்றுகிறார். அங்கு இறைவன் ஆசானாகவும் பார்வதி தேவியார் சிஷ்யையாகவும் காட்சியளிக்கிறார்கள். தான் தியானம் செய்வதற்கான காரணத்தையும் பிரபஞ்ச ரகசியத்தை பற்றியும் பார்வதி தேவிக்கு குரு ஸ்தானத்தில் அமர்ந்து உபதேசம் செய்கிறார் இறைவன். இங்கு இறைவன் ஜம்புகேஸ்வரர் என்றும் பார்வதி தேவியார் அன்னை அகிலாண்டேஸ்வரி என்ற திருநாமங்களையும் பெறுகிறார்கள். நீரினால் ஆன லிங்கத்தை வழிபட்டதால் இஸ்தலம் நீர்த்தலமாக கருதப்படுகிறது. இதே தலத்தில் ஒரு யானையும் சிலந்தியும் சிவபெருமானை வழிபட்டு முக்தி அடைந்த கதையும் உண்டு. ஒரு சமயம் வெள்ளை யானை ஒன்று இங்கு வசித்து வந்தது. அது தினமும் தன் தும்பிக்கையில் நீரை எடுத்து வந்து நீர்லிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்து பூக்களை வைத்து சிவ பூஜை செய்துவிட்டு செல்லும். அதே போல ஜம்பு மரத்தில் குடியிருந்த சிலந்தி ஒன்றும் இறைவன் மேல் கொண்ட பக்தியால் லிங்கத்தின் மீது வெயில் படாதவாறு மிகப்பெரிய வலை ஒன்றை பின்னி பாதுகாத்து வந்தது. தினமும் பூஜை செய்ய வரும் யானை அந்த வலையினை பிய்த்து எரிந்துவிட்டு பூஜைகளை செய்துவிட்டு சென்றது. இதனால் கோபமுற்ற சிலந்தியும் யானையை தண்டிக்க நினைத்து பூஜை செய்ய வந்த யானையின் துதிக்கையினுள் நுழைந்து துன்புறுத்த ஆரம்பித்தது. இதனால் வேதனை அடைந்த யானை தன் துதிக்கையை தரையில் வேகமாக மோதியது. இதில் யானையும்
சிலந்தியும் இறந்து போகின்றன. இரு உயிர்களும் இறைவனிடம் செல்கின்றன. சிவ பூஜைகள் செய்ததால் மகிழ்ந்த சிவபெருமான் யானையை தன் சிவகணங்களுக்கு தலைவன் ஆக்குகிறார். யானையை துன்புறுத்திய சிலந்தியை மறு ஜென்மம் எடுத்து நற்காரியங்கள் செய்து மீண்டும் தன்னை வந்து அடையுமாறு வரம் அளிக்கின்றார். சிலந்தி மறு ஜென்மத்தில் கோசெங்கன் சோழன் என்ற பெயரில் சோழ பேரரசை ஆள்கின்றான். அவன் ஆட்சியில் நிறைய சிவ ஆலயங்களை கட்டுகின்றான். தன் முன்ஜென்மம் ஞாபகம் வந்ததால் திருவானைக்காவல் கோயிலை யானைகள் உள்ளே வராதவாறு படிகள் நிறைந்த கோயிலாக கட்டுகின்றான். கருவறைக்குள் யானை வர முடியாதவாறு குறுகிய அறையாக கட்டுகின்றான். நிறைய சிவ தொண்டுகள் செய்து முக்தி அடைந்து சிவனை சென்று அடைகின்றான் கோசெங்கற்சோழன். திருவானைக்காவல் திருக்கோயில் வரலாறு மிகவும் பெரியது. இங்கு ஜம்புகேஸ்வரர் குருவாக இருந்து அன்னை அகிலாண்டேஸ்வரி மாணவியாக அமர்ந்து உபதேசம் பெற்ற தலமாக விளங்குகிறது. இங்கு படிப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற விரும்பும் மாணவ மாணவியர் இந்த கோயிலுக்கு வந்து மனதார பக்தியுடன் வணங்கி வந்தால் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவார்கள். அன்னை அகிலாண்டேஸ்வரியின் திருவுருவத்தில் உள்ள காதணிகள் சிறப்பு வாய்ந்தவை. ஒரு சமயம் அன்னை உக்கிரமாக இருந்ததால் பக்தர்கள் அன்னையை வணங்க பயந்தார்கள். இதை அறிந்த ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரத்தையும் சக்தி சக்கரத்தையும் காதணிகளாக செய்து அன்னை அகிலாண்டேஸ்வரியின் காதில் அணிவித்து விட்டார். அதனால் கோபம் தணிந்து அன்னையின் முகம் சாந்தமாகிறது. இக்கோவிலில் கருவறையில் லிங்கத்தின் கீழ் காவேரி நீர் எப்போதும் ஓடிக்கொண்டு இருப்பது சிறப்பாகும். மேலும் இது போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை பெற இந்த சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.